சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு தொடர்ச்சியாக பள்ளியில் சிறுமிகளுக்கு ஆசிரியர்களால் பாலியல் கொடுமை ஒரு தொடர்கதையாக இருக்கின்றது. கிருஷ்ணகிரியில் 3 ஆசிரியர்கள் ஒரு பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றன. அதேபோல கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி மர்மமான முறையிலே இறந்துள்ளார். அதோடு மணப்பாறை ஒரு பள்ளியிலே 2 மாணவிகளுக்கு அந்த பள்ளியில் இருக்கின்ற நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார்கள். எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்து அதிர்ச்சி உள்ள ஒரு செய்தி. வேலூரில் ஓடும் ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்கி தள்ளிவிட்டதில் அந்த பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு ஊடகத்தில் செய்திகள் வெளிவந்துள்ளன. அந்த பெண்மணிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குள்ள சம்பவம். அதேபோல தமிழக காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி அவர்களே தன் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற ஒரு செய்தி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது, மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஒரு ஏடிஜிபி அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது, இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. சிவகங்கையில் ஒரு காவல் நிலையத்தில் பெண் எஸ்ஐ தாக்கப்படுகின்றார். காவல் நிலையத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அப்படி ஒரு அலங்கோல ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் இந்த அரசுக்கு அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலைதளம் மூலமாக நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் கவனத்தில் எடுத்திருந்தால் கூட, அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தவிர்த்திருக்கலாம். குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் எவ்வித அச்சமும் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர், ஒரு திறமையற்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இதுவே சாட்சி. அது மட்டும் இல்லாம ஈசிஆர் ரோட்டில் ஒரு கட்சி கொடியோட பெண்கள் சென்ற காரை அவர் வழிமறித்து துரத்துவது எல்லா தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம். இப்படி தொடர் சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றை தினம் தொலைக்காட்சியை என்ன பார்த்தேன், 24 மணி நேரத்தில் 8 கொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றதாக. இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை நடைபெறுகின்ற மாநிலமாக இருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கின்றது. ஒரு மோசமான ஆட்சிக்கு இதுவே சான்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். டெல்லியில பாஜக வெற்றி பெற்று அங்க இருக்கிற மக்களை விரும்புறாங்க, அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்பினா ஆட்சி மாற்றம் வரும். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வருவதற்கு விரைவாக இருக்குது. நீங்களாம் பத்திரிகையால் ஊடகம்லாம் உண்மை செய்தி வெளியிட்டீங்களா, எங்களுடைய ஆட்சி தானா மலர்ந்துடும். திமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி அங்க ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குது. இந்த இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமத்தி அடி கொடுத்துருக்காங்க தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது. எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற ஒரு மமதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தல் மூலமா இன்னைக்கு அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கின்றது.
இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது பொருந்துட்டாங்க. மேற்கு வங்க முதலமைச்சராகட்டும், இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் இது பொருந்தும், சட்டமன்றத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு அது வெற்றி பெற முடியும்? அதனால அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன்.